எல்லோருக்கும் வணக்கம். சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்டாணி குருமா எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். முன்னாள் நாள் நைட்டே பட்டாணியை ஊற வச்சு ஒரு தக்காளி, 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையுமே குக்கரில் பட்டாணியோடு சேர்த்து ஆட் பண்ணி தேவைக்கேற்ப உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு கரெக்டாக 1.5 கப்பு தண்ணி விட்டு 6லேருந்து 7 விசில் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் தேங்காவை 4 ஸ்பூன் தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை இல்லை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கசகசா போட்டு இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்க பட்டை, சோம்பு, கிராம்பு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா குக்கரில் வெந்த பட்டாணி மசாலாவை நல்லா மத்தில் கடைஞ்சி விட்டு தேவைக்கேற்ப உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணி தண்ணி விட்டு அரைச்ச தேங்காய் விதையும் இதில் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான மசால் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.